ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் டு யங் இன்வெஸ்டர் சேனல். ஆக்சுவலாக லாஸ்ட் மார்க்கெட் அப்டேட்ஸ் இன்றைக்குள்ள மார்னிங் வீடியோவில் நம்ம டிஸ்கஸ் பண்ணிட்டோம். ஸோ லாஸ்ட் மார்க்கெட் நல்ல ஒரு பாசிட்டிவ் பெர்ஃபார்மன்ஸ் தான் கொடுத்துருந்துச்சு. ஸோ ஓவராலாட்டு லாஸ்ட் வீடியோவில் நம்ம லாஸ்ட் க்ளோசிங் மார்க்கெட் அப்டேட்ஸ் எல்லாமே பார்த்துட்டோம். இன்றைக்கி மார்க்கெட் லீவு சாட்டர்டே. ஸோ இந்த வீடியோவில் சில இம்பார்ட்டன்ட் அப்டேட், ஷேர் அப்டேட்ஸ் எல்லாமே உங்களோட டவுட்ஸ் அது எல்லாமே டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த சென்கோ கோல்டு, இது ரீசெண்டாட்டு ஒரு 3 to 2 days பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துட்டு இருக்கு. அதுக்கு ரீசன் அவங்களோட ரிசல்ட்ஸ் நல்ல ஒரு ரிசல்ட்ஸ் போஸ்ட் பண்ணியிருந்தாங்க. மோராலாட்டு சேம் பீரியட் லாஸ்ட் இயரில் லாஸ்ட்லேருந்து இப்போ ப்ராஃபிட் பாதைக்கு திரும்பி இருந்ததுனால இன்றைக்கி அந்த ஷேர் லாஸ்ட் 2 days அந்த ஷேர் நல்ல ஒரு ரிட்டர்ன்ஸ் கொடுத்துட்டு இருக்கு. சென்கோ கோல்டோட ஷேர் ப்ரைஸ் இப்போ கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 1114 ரூபா அந்த ரேஞ்சில் ட்ரேட் ஆகிட்டு இருந்துச்சு. 1114 ரூபாவில் ட்ரேட் ஆகிட்டு இருக்க ஷேரோட ப்ரைஸ் டு ஏர்னிங்ஸ் 42 இருக்குது. ப்ரைஸ் டு புக் 6 இருக்குது. பட் இந்த ஷேர் இப்போதைக்கு வாய்ப்புகள் இல்லை. பட் ஆல்ரெடி கன்சிடர் பண்ணி தான் வச்சுருந்தவங்களுக்கு இது ஒரு நல்ல வரப்பிரசாதமாக இருக்குது. இவங்களுக்கு எம்கே குளோபல் ஃபைனான்ஷியல் சர்வீஸ் 1400 ரூபா டார்கெட் ப்ரைஸ் கொடுத்துருக்காங்க. மோராட்டி இது பாசிபிள் இருக்குது. ஸோ சென்கோ கோல்டு இதே ரேஞ்சில் மேலே போச்சுன்னா அந்த டார்கெட் ப்ரைஸை அட்டைன் பண்ண வாய்ப்பு இருக்குது. மோராட்டி இது பார்த்தீங்கன்னா சென்கோ கோல்டை பொறுத்த வரைக்கும் அப்டேட்டு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கமெண்டில் இந்த டாக்டர் ரெட்டி லெபார்ட்டரிஸை பற்றி எகைன் கேட்குறீங்க. டாக்டர் ரெட்டி லெபார்ட்டரிஸ் பற்றி நான் நேற்று தான் வீடியோவில் ஒப்பீனியன் சொன்னேன். என்னோட ஒப்பீனியன் 6500 கீழே கன்சிடர் பண்ணுவேன். இப்போ கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸ் டாக்டர் ரெட்டி லெபார்ட்டரிஸோடது 6793 அந்த ரேஞ்சில் இருக்குது. 6793 ரூபா அந்த ரேஞ்சில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஸோ இந்த டாக்டர் ரெட்டி லெபார்ட்டரிஸோட ப்ரைஸ் டர்னிங்ஸ் 20 இருக்குது. அதே இந்த பக்கம் நாட்கோ ஃபார்ம் எடுத்து பார்த்தீங்கன்னா 1416 ரூபா அந்த ரேஞ்சில், 1461 ரூபா அந்த ரேஞ்சில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு ஷேர் ப்ரைஸு. இதோட ப்ரைஸ் ட்ரேனிங் பி ரேஷியோ 16 இருக்குது. என்ன கேட்டால் இப்போதைக்கு நாட்கோ ஃபார்மா கூட கன்சிடர் பண்ணலாங்கிறது என்னோட ஒப்பீனியன். நாட்கோ ஃபார்மா பட் நம்ம கன்சிடர் பண்ண லெவல் 850, அதுக்கப்புறம் ஒரு 1150 ரூபா அந்த ரேஞ்சில் இருக்கும்போதும் ஸ்லோவாக கன்சிடர் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி அப்டேட் கொடுத்துருந்தேன். ஸோ அந்த ரேஞ்சிலேருந்து பண்ணவங்களுக்கு கூட நாட்கோ ஃபார்மாவில் ஒரு நல்ல ரிட்டர்ன்ஸ் தான் வந்திருக்கு. இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா நாட்கோ ஃபார்மா பெரிய அளவில் இன்னும் மேலே பெர்ஃபார்மன்ஸ் போகலை. ஆக்சுவலாக வேல்யூஷனோடி பார்க்கும்போது இப்போ வரைக்கும் நாட்கோ ஃபார்மா கன்சிடரேஷன் லெவலுக்குள்ளே தான் இருக்குது. ஸோ டாக்டர் ரெட்டி லெபார்ட்டரிஸ், நாட்கோ ஃபார்மா நம்மளோட கன்சிடரேஷன் ஃபார்மா செக்டாரில் இந்த 2 ஸ்டாக் தான் சீப்பாக இருக்குது. ஸோ இறங்க 1-2 இந்த ஸ்டாக்கில் நீங்கள் பிக்கப் பண்ணிக்கோங்க. இதான் டாக்டர் ரெட்டிஸ், நாட்கோ ஃபார்மா இதை பொறுத்த வரைக்கும் அப்டேட்டு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஆக்சிஸ் பேங்க்கில் அப்டேட்டு. ஸோ ஆக்சிஸ் பேங்க் இப்போ கன்சிடர் பண்ணலாமா அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. ஆக்சிஸ் பேங்கோட ஷேர் ப்ரைஸ் 1166 ரூபா இருக்குது. ப்ரைஸ் டர்னிங்ஸ் 14 இருக்குது. ஆக்சுவலாக அந்த ஸ்டாக் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் 1 இயரில் 20 to 25% அந்த ரேஞ்சில் தான் ரிட்டர்ன் கொடுத்துருக்கு பெருசாட்டு இந்த ஸ்டாக்கு. பட் இப்போதைக்கு நான் அந்த பேங்கிங் ஸ்டாக்ஸில், லார்ஜ் கேப் பேங்க் ஸ்டாக்ஸில் நான் ஃபோக்கஸ் பண்ணுறது HDFC பேங்க் தான். அது கீழே வந்துச்சுன்னா கன்சிடர் பண்ணலாம் அப்படின்ட்டு இருக்கிறேன். பட் ஆக்சிஸ் பேங்க்லலாம் எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை இப்போதைக்கு. பட் ஆக்சிஸ் பேங்க் ஒரு 1000 கீழே வந்துச்சுன்னா ஸ்லோவாக கன்சிடர் பண்ணலாங்கிறது என்னோட ஒப்பீனியன் ஆக்சிஸ் பேங்க்கில். பட் இப்போதைக்கு நான் ஆக்சிஸ் பேங்க்கில் என்ட்ரி கொடுக்குற ஐடியாவில் இல்லை. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஆக்சிஸ் பேங்க்கில் இன்னொரு அப்டேட். ஃபார்மர் எக்ஸிக்யூட்டிவ் சமிட் பாலி எஸ் பேங்க்கில் ஹெட் ஆஃப் ரீட்டைல் அசட்டுக்கு ஜாயின் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி ஒரு அப்டேட் வந்திருக்கு. இதில் நம்ம கவனிக்க வேண்டியது, இந்த சமிட் பாலி பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் கோவிட் வேவ் 2020 பீக்கில் இருந்த சமயம் தான் ரீட்டைல் அசட், ஆக்சிஸ் பேங்கோட ரீட்டைல் அசட் ஆகிட்டு சார்ஜ் எடுத்திருக்காரு. ஸோ அந்த டைமில் இருந்து அவர் இருக்கிறார். நியர்லி ஒரு 4 years இந்த ஆக்சிஸ் பேங்க்கில் தான் இருந்திருக்காரு. ஸோ அந்த பொசிஷனில் அவர் லெஃப்ட் ஆகிட்டு ஸ்டெப் டவுன் ஆகிட்டு இப்போ எஸ் பேங்கோட ரீட்டைல் அசட்ஸ் அந்த செக்மெண்ட்டுக்கு அவர் மூவ் ஆகிருக்காரு. ஸோ இது பார்த்தீங்கன்னா ஆக்சிஸ் பேங்கோட ஃபார்மர் எக்ஸிக்யூட்டிவ் ரிசைன் பண்ணிட்டு இப்போ எஸ் பேங்க்குக்கு மூவ் ஆகிருக்காரு. மோரால் இது பார்த்தீங்கன்னா ஆக்சிஸ் பேங்க்கில் அப்டேட்டு. இந்த சமிட் வேலிக்கு பார்த்தீங்கன்னா எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. குறிப்பாட்டு இந்த ரீட்டைல் பேங்கிங் செக்மெண்ட்டாக நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. கோட்டக் மஹிந்திரா பேங்க்கில் இருந்திருக்காரு. ஸோ அதுக்கு அடுத்தால ஆக்சிஸ் பேங்க் இப்போ பார்த்தீங்கன்னா மறுபடியும் எஸ் பேங்க்குக்கு மூவ் ஆயிருக்காரு. பட் அந்த பேங்கிங் செக்மெண்ட்ல அவர் மல்டிபிள் ரோலில் ஒர்க் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எஸ் பேங்கோட ப்ராஃபிட் பார்த்துருப்பீங்க 4 to 7% இன்க்ரீஸ் ஆயிருந்துச்சு. பட் ஆக்சிஸ் பேங்கோட ப்ராஃபிட் 4% தான் இன்க்ரீஸ் ஆயிருந்துச்சு. மோரல் அடுத்து பார்த்தீங்கன்னா எஸ் பேங்க், ஆக்சிஸ் பேங்கை பொறுத்த வரைக்கும் ஓவரால் அப்டேட்ஸு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பஜாஜ் ஹவுசிங் ஃபினான்ஸ் ஐபிஓ வர போகிறாங்க அப்படிங்கிற அப்டேட் சொல்லியிருந்தாங்க. ஸோ அந்த ஐபிஓவில் அவங்க ஃபுல் டீட்டெயில்ஸ் இன்னுமே சொல்லலை. பட் இருந்தாலும் சில டீட்டெயில்ஸ் அவங்க ஷேர் பண்ணியிருக்கிறாங்க. ஃபர்ஸ்ட் ஐபிஓ செப்டம்பரில் வரும்னு சொல்கிறாங்க. ஐபிஓ க்ளோஸ் ஆகிறதும் செப்டம்பர்லேயே க்ளோஸ் ஆகும். ஐபிஓ சைஸ் 7000 கோடி, ஃப்ரெஷ் இஷ்யூ மூலமாட்டு 4000 கோடியும், ஆஃபர் ஃபார் சேல் மூலமாட்டு 3000 கோடியும் சொல்கிறாங்க. ஃபேஸ் வேல்யூ இப்போ ஈக்விட்டி ஷேருக்கு 10 ரூபா ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. ப்ரைஸ் பேண்ட் அவங்க இன்னும் ஷேர் பண்ணல. ஐபிஓ லிஸ்டிங் போத் பிஎஸ்சி என்எஸ்சியில் லிஸ்ட் ஆகுது. அந்த ஐபிஓ அலாட் பண்ணுவாங்களே, இந்த கோட்டாக்கு இவ்வளோ பர்சன்டேஜ், ரீட்டைலுக்கு 35%, QIBக்கு 50%, NIIக்கு பார்த்தீங்கன்னா 15% சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் இந்த ஐபிஓவில் கவனிக்க வேண்டியது, அந்த லாட் சைஸ் ரீட்டைலுக்கு மினிமம் 1 லாட்டு, மேக்ஸிமம் 13 லாட்டுன்னு சொல்கிறாங்க. SHNIக்கு 14 மினிமம், BHNIக்கு 68 மினிமம் அப்படின்னு சொல்கிறாங்க. மோரல் எடுத்து பார்த்தீங்கன்னா பஜாஜ் ஹவுசிங் ஃபினான்ஸ் போஸ்ட் பண்ண அந்த ஐபிஓ சம்மந்தமான அப்டேட்டு. பட் ஐபிஓ
செப்டம்பரில் வரும்னு சொல்கிறாங்க. நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். அந்த ஐபிஓ வரும்போது நம்ம அதை பற்றி டிஸ்கஸ் பண்ணலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பிபிசிஎல் கொடுத்த அப்டேட், பாரத் பெட்ரோலியம் கார்பரேஷன் லிமிடெட். இவங்க வந்து ஃப்ரைடே இந்தியாவில் வந்து ஃபர்ஸ்ட் பயோஃபில் பிளண்ட் வந்து ஓப்பன் பண்ணியிருக்காங்க. அதாவது ஹை ஃபிளாஸ்ட் ஹை ஸ்பீட் டீசல். இதை வந்து மும்பை போர்ட்டில் பங்கர் அப்படிங்கிற இடத்துல பார்த்தீங்கன்னா அவங்க இந்தியாவிலே ஃபர்ஸ்ட் கம்பெனி இதை வந்து ஓப்பன் பண்ணுறாங்க. ஸோ இது மூலமாட்டு க்ரீன் எனர்ஜி சொல்யூஷனில் அது வந்து ஷிப்பிங் கம்பெனிஸ் ஷிப்பிங் செக்டாரை டீகார்பனைஸ் பண்ணுறதுல இவங்க ஃபுல் ஃபோக்கஸ் பண்ணுறாங்க. கார்பன் எமிஷனை இது மூலமாட்டு ரெடியூஸ் பண்ணலாம், என்விரான்மெண்டலாக சேஃப் கார்ட் பண்ணலாம். இந்த பயோஃபில் பிளண்ட் மூலமாட்டு ஷிப்பிங் கம்பெனிஸுக்கு ப்ரொவைட் பண்ணுறதுல க்ளீன் எனர்ஜி வந்து ப்ரொவைட் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் க்ரீன் எனர்ஜியில் ஃபோக்கஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து பிபிசிஎல் பாரத் பெட்ரோலியம் கார்பரேஷன் லிமிடெட் கொடுத்த ஒன் ஆஃப் த பாசிட்டிவ் அப்டேட்டு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அதானி பவரில் வந்து அப்டேட்டு. அதானி பவர் வந்து பங்களாதேஷுக்கு எலக்ட்ரிசிட்டி சப்ளை பண்ணுறதுல சில தடங்கள் இருந்துச்சு. ஏன்னா அங்கே வந்து பொலிட்டிக்ஸ் பிரச்சனை ஓடிட்டு இருந்துச்சு. ஸோ அதனால பார்த்தீங்கன்னா இப்போ வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா அங்கே வந்து எலக்ட்ரிசிட்டி அதானி பவர் மூலமாட்டு பங்களாதேஷுக்கு எலக்ட்ரிசிட்டி சப்ளைல வந்து எந்த பிரச்சனையும் இல்லை. ஜார்க்கண்ட் பிளான் மூலமாட்டு 1600 மெகாவாட் உள்ள அந்த எலக்ட்ரிசிட்டி சப்ளை வந்து கண்டினியூஸாக பண்ணிட்டு தான் இருக்கிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மோரல் எடுத்து பார்த்தீங்கன்னா அதானி பவரை பொறுத்த வரைக்கும் பாசிட்டிவ் அப்டேட்டு. எங்களோட எலக்ட்ரிக் சப்ளைல எந்தவித பிரச்சனையும் இல்லை. நாங்கள் வந்து அதானி பவரோட ஜார்க்கண்ட் பிளான் மூலமாட்டு கண்டினியூ பண்ணிட்டு தான் இருக்கோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் எலக்ட்ரானிக் ஸ்மார்ட்டில் ஒரு அப்டேட் வந்திருக்கு. எலக்ட்ரானிக் ஸ்மார்ட் இந்தியா வந்து 7.8% ஆஃப் த ஸ்டேக்கை டைவர்ஸ் பண்ணுறாங்க. அதாவது ப்ரொமோட்டர்ஸ் தான் இதை டைவர்ஸ் பண்ணுறாங்க. 689 கோடி ஓப்பன் மார்க்கெட் டிரான்சாக்ஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. நார்வே கவர்மெண்ட் பென்ஷன் ஃபண்ட் குளோபல், அடுத்தது எஸ்பிஐ மியூச்சுவல் ஃபண்ட், இவங்க தான் அந்த ஸ்டேக்கை பிக்கப் பண்ணுறாங்கன்னு சொல்லியிருக்காங்க. இது ஒரு பல்க் டீலில் என்எஸ்சியில் கண்டக்ட் பண்ணுறாங்க. பவன் பஜாஜும் கரண் பஜாஜும் தான் பார்த்தீங்கன்னா 1.50 crores ஆஃப் ஷேரை வந்து செல் பண்ணுறாங்க. 7.8% ஆஃப் த ஸ்டேக்கு. அவங்க ஃப்ளோர் ப்ரைஸ் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கிறது 229 ரூபா. டிரான்சாக்ஷன் வேல்யூ 689 கோடின்னு சொல்கிறாங்க. மோரல் எடுத்து பார்த்தீங்கன்னா எலக்ட்ரானிக் ஸ்மார்ட் இந்தியாவில் வந்து அப்டேட்டு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டாக்கு, இந்த ஸ்டாக் உங்கள்கிட்ட இருந்துச்சுன்னா அந்த ஸ்டாக்கோட டிவிடெண்ட் 400 ரூபா. அதுக்கான ரெக்கார்ட் டேட் ஆகஸ்ட் 23. யமுனா சிண்டிகேட் லிமிடெட் இந்த ஷேர் பார்த்தீங்கன்னா அதாவது இந்த கம்பெனி வந்து இந்த வேல்யூ ப்ராடக்ட்ஸ் குறிப்பாட்டு டீசல், பெட்ரோல், லூப்ரிகன்ஸ், கிரீஸ், பேட்டரிஸ், லைட்ஸ், ஃபேன்ஸ் அண்ட் அப்ளையன்சஸ் இந்த இதெல்லாமே ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க, மார்க்கெட் பண்ணுறாங்க. இவங்களோட ஷேர் ப்ரைஸ் எடுத்து பார்த்தீங்கன்னா 53,000 ரூபாய்க்கு மேலே இருக்குது. ஒரு ஷேரோட ப்ரைஸு 53,000 ரூபாய்க்கு மேலே இருக்குது நான் பார்க்கும்போது. அடுத்தது அவங்களோட மார்க்கெட் வேல்யூவே பார்த்தீங்கன்னா 1.66,000 crores இருக்குது. அதாவது 1660 கோடி அந்த ரேஞ்சில் தான் இருக்குது. ப்ரைஸ் டேர்னிங்ஸ் 12 இருக்குது. ஆனால் ஒரு ஷேரோட ப்ரைஸ் 53,900 ரூபாய்க்கு மேலே இருக்குது. லாஸ்ட் ஒரு ஃப்ளாட் நெகட்டிவ்ல இருந்துச்சு யமுனா சிண்டிகேட் லிமிடெட். இவங்க வந்து பார்த்தீங்கன்னா டிவிடெண்ட் 400 ரூபா ஒரு ஷேருக்கு அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. அந்த டிவிடெண்டுக்கான ரெக்கார்ட் டேட் அவங்க சொல்லியிருக்கிறது ஆகஸ்ட் 23 ரெக்கார்ட் டேட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த டிவிடெண்ட் வந்து எப்போ பேட் பண்ணுவாங்கன்னா செப்டம்பர் 25 பார்த்தீங்கன்னா அந்த டிவிடெண்ட் வந்து ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு வந்து பே பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மோரல் எடுத்து பார்த்தீங்கன்னா யமுனா சிண்டிகேட் அந்த கம்பெனி கொடுத்த அப்டேட்டு. ஸோ இந்த ஷேர் யாரெல்லாம் வச்சுருக்கீங்களோ அவங்களுக்கு எல்லாமே 400 ரூபா டிவிடெண்ட் கிடைக்கும். டாடா கேபிட்டல் ஹவுசிங் ஃபைனான்ஸ் லிமிடெட் பார்த்தீங்கன்னா ஃபண்ட் ரைஸ் பண்ணுறாங்க. 3500 கோடி நான் கன்வெர்ட்டிபிள் டிபெஞ்சர்ஸ் மூலமாட்டு ஃபண்ட் ரைஸ் பண்ணுறாங்க அவங்களோட பிஸ்னஸ் க்ரோத்தை பேஸ் பண்ணி. இது வந்து டாடா கேபிட்டலோட சப்சிடரின்னு சொல்கிறாங்க. இவங்களோட லோன் புக் வந்து மார்ச் குவார்ட்டரில் 51,402 கோடியாக இருக்குது. இந்த ஃபினான்ஷியல் 24 பார்த்தீங்கன்னா அவங்க வந்து 5,429 கோடி இந்த என்சிடி மூலமாட்டு ப்ரைவேட் பிளேஸ்மெண்ட் பேசிஸில் ஃபண்ட் ரைஸ் பண்ணியிருக்காங்க. மார்ச் குவார்ட்டரில் அவங்களோட அக்ரிகேட் டெப்ட் வந்து 47,271 கோடியாக இருக்குது. அதே ஒரு வருஷத்தில் அவங்க டெப்ட் வந்து பே பண்ணது வந்து 14,302 கோடி டெப்ட் வந்து பே பண்ணியிருக்காங்க. டெப்ட் டு ஈக்விட்டி ரேஷியோ வந்து 7.27% இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. 7.27% இருக்குது. டாடா கேபிட்டல் ஹவுசிங் ஃபைனான்ஸ் லிமிட்டோட டிஸ்பர்ஸ் லோன் வந்து 26,341 கோடியாக இருக்குது இந்த ஃபினான்ஷியல் 24. அதே முந்தின ஃபினான்ஷியல் 23 17,338 கோடியாக இருக்குது. லோன் போர்ட்ஃபோலியோ 39% இயர் ஆன் இயர் பேஸில் க்ரோத் ஆயிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. முந்தின வருஷத்தில் அதாவது இந்த குவார்ட்டரில் வந்து மார்ச் குவார்ட்டரில் 51,402 கோடியாக இருந்திருக்கு. அதே சேம் பீரியட் லாஸ்ட் இயரில் 39,917 கோடியாக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. மோரல் எடுத்து பார்த்தீங்கன்னா டாடா கேபிட்டல் ஹவுசிங் ஃபைனான்ஸ் லிமிடெட் கொடுத்த அப்டேட்டு நான் கன்வெர்ட்டிபிள் டிபெஞ்சர்ஸ் மூலமாட்டு 3,500 கோடி ஃபண்ட் ரைஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிற அப்டேட் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அம்புஜா சிமெண்ட்ஸ் வந்து அந்த பென்னா சிமெண்ட்ஸை வந்து அக்யூர் பண்ண போகிறாங்க. அதாவது அம்புஜா சிமெண்ட்ஸுங்கிறது அதானி ஓன் சிமெண்ட்ஸ் தான், அதானி குரூப் ஓன் சிமெண்ட்ஸ் தான். இப்போ பென்னா சிமெண்ட்ஸை ரீசெண்டாக அக்யூசியேஷன் பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அதோட வேல்யூ 10,422 கோடின்னு சொல்லியிருக்காங்க. 100% ஆஃப் த அக்யூசியேஷனை வந்து அவங்க கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க. இது மூலமாட்டு இந்த பென்னா சிமெண்ட்ஸ் வந்து இப்போ அம்புஜா சிமெண்ட்ஸோட சப்சிடரியாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மோராட்டு அந்த அக்யூசியேஷனை பார்த்தீங்கன்னா அவங்க கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க. இது வந்து அம்புஜா சிமெண்ட்ஸை பொறுத்த வரைக்கும் ஒரு பாசிட்டிவ் அப்டேட்டாக பார்க்கப்படுது.
நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் வந்து வின்ஃபால் டேக்ஸை கம்மி பண்ணியிருக்காங்க. அதாவது க்ரூட் ஆயிலுக்கு வந்து 2100 ரூபா பெர் டன்னுக்கு வந்து 2100 ரூபா பெர் டன்னாட்டு குறைச்சிருக்காங்க. முன்னாடி வந்து 4600 ரூபா பெர் டன்னாக இருந்தது, இப்போ 2100 ரூபா பெர் டன்னாட்டு குறைச்சிருக்காங்க. இது வந்து வின்ஃபால் டேக்ஸ் க்ரூட் ஆயிலுக்கு குறைச்சிருக்காங்க. அதே எக்ஸ்போர்ட் ஆஃப் டீசல் ஏவியேஷன் டர்பைன் ஃபியூலுக்கான வின்ஃபால் டேக்ஸ் வந்து குறைக்கல, அதாவது நில், கூட்டவும் செய்யல குறைக்கவும் இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மோர் அடுத்து பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் தரப்புல வந்து அப்டேட்டு தமிழ்நாடு மெர்கண்டைல் பேங்க் தரப்புல இருந்து ஒரு அப்டேட் வந்திருக்கு. ஸோ இது ஒரு பிரைவேட் செக்டார் பேங்க். பட் இதில் நம்ம கவனிக்க வேண்டியது இந்த ஷேர் பிரைஸ் 450 ரூபாய் கன்சிடர் பண்ணியிருக்கிறேன். நான் வந்து 500லையும் கன்சிடர் பண்ணேன், அதுக்கப்புறம் கீழே இறங்கின போதும் கன்சிடர் பண்ணேன். பட் அந்த ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 450 ரூபா அந்த ரேஞ்சிலே தான் சுற்றிட்டு இருக்கு. இதில் நம்ம கவனிக்க வேண்டியது சலி சுகுமார நாயரை வந்து பார்த்தீங்கன்னா எம்டி அண்ட் சிஓ ஆஃப் த பேங்க் ஆட்ட அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க நெக்ஸ்ட் 3 இயர்ஸுக்கு. மோராட் இது வந்து ஷேர் ஹோல்டர்ஸோட அப்ரூவலோட தான் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மோராட் இது பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு மெர்கண்டைல் பேங்கை பொறுத்த வரைக்கும் அப்டேட்டு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா எஸ்பிஐ மியூச்சுவல் ஃபண்ட் வந்து ஆக்சுவலாக இது ஒன் ஆஃப் த லார்ஜஸ்ட் ஃபண்ட் ஹவுஸாக இருக்குது. அசட் அண்டர் மேனேஜ்மெண்ட் 10.91 lakh crore இருக்குது ஜூலை 2024 அந்த கணக்குப்படி பார்த்தீங்கன்னா. இதில் நம்ம கவனிக்க வேண்டியது பார்த்தீங்கன்னா அவங்களோட அசட் அண்டர் மேனேஜ்மெண்ட் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. 10.39 lakh crore வந்து 10.91 lakh crore ஆட்டி இன்க்ரீஸ் ஆயிருக்கு. இவங்களோட ஸ்டே ஹோல்டிங் சில ஸ்டாக்ஸில் குறைச்சிருக்காங்க, சில ஸ்டாக்ஸில் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க அந்த ஜூலையில். ஆக்சுவலாக ஃபஸ்ட்டு HDFC பேங்க் எடுத்து பார்த்தீங்கன்னா 8.1% குறைச்சிருக்காங்க. 0.6% ப்ரீவியஸ் மந்தை கம்பேர் பண்ணும்போது கம்மியாக இருக்குது. ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸில் 0.5% வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட ஸ்டேக்கை கமிட் பண்ணியிருக்காங்க, 6.4% இருக்குது. ஐசிசி பேங்க்கில் வந்து பார்த்தீங்கன்னா 5.9% இருக்குன்னு சொல்லியிருக்காங்க, 0.3% ஆட்டு டிக்ளைன் ஆகிருக்கு. நெக்ஸ்ட்டு இன்ஃபோசிஸில் வந்து 4.1% இருக்குது, 5.49 lakh crore வந்து ஆட் பண்ணியிருக்காங்க, 0.5% வந்து ஆட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் ஜூலையில் எஸ்பிஐயில் பார்த்தீங்கன்னா 3.3% ஸ்டேக் வச்சுருக்காங்க. எஸ்பிஐயில் பாரதி ஏர்டெல்லில் 3% வச்சுருக்காங்க ஜூலை கணக்குப்படி. 0.1% ஆஃப் த ஸ்டேக் வந்து குறைஞ்சிருக்குன்னு சொல்கிறாங்க. L&T ஃபினான்ஸில் பார்த்தீங்கன்னா 2.8% ஆட்டு ஜூலையில் வந்து ஸ்டேக் வச்சுருக்காங்க. 6.24 lakh ஷேர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா வாங்கியிருக்காங்க அடிஷ்னல் ஆட்டு 0.1%. டிசிஎஸில் வந்து 2.7% ஸ்டேக் வச்சுருக்காங்க. ஐடிசியில் வந்து ஃபஸ்ட்டு டிசிஎஸ் பார்க்கலாம். டிசிஎஸில் 2.7% வச்சுருக்காங்க. 1.16 lakh ஷேர் வந்து பார்த்தீங்கன்னா டிசிஎஸில் ஆட் பண்ணியிருக்காங்க. இது வந்து 0.2% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அதே வந்து ஐடிசிலையும் 2.7% தான் வச்சுருக்காங்க. 46.13 lakh ஷேர் வந்து ஆட் பண்ணியிருக்காங்க. 0.3% பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸ் மந்தை கம்பேர் பண்ணும்போது இன்க்ரீஸ் ஆயிருக்கு. கோட்டக் மஹிந்திரா பேங்க்ல 2.4% ஆட் வச்சிருக்காங்க. 0.2% வந்து ப்ரீவியஸ் மந்தை கம்பேர் பண்ணும்போது டிக்ளைன் ஆயிருக்கு அப்படின்னு சொல்றாங்க. மோரல் எடுத்து பார்த்தீங்கன்னா எஸ்பிஐ மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் கொடுத்த அப்டேட். ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஆக்சுவலாக அந்த வீடியோவில் சில இம்பார்ட்டன்ட் அப்டேட்ஸ் எல்லாமே டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். அந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்குன்னு நினைக்கிறேன். பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.